குருஷேத்ரா போர்ல தோத்த விரக்தியில அபிமன்யு மனைவி கருவுல இருந்த பாண்டவர்களோட கடைசி வம்ச வாரிச துரோணாச்சாரியா மகனான அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி அழிக்க நினைப்பாரு. இதையடுத்து கிருஷ்ணரையும் அஸ்வத்தாமன் தாக்க முயற்சிக்கிறப்போ கிருஷ்ணர் இந்த குருஷேத்ரா போர் டு மகாபாரதம் சம்பவத்திலேயே நீ செஞ்ச இந்த பாவம் தான் இருக்கிறதுலயே வந்துட்டு பெருசு, கலியுகம் பிறக்க போது உன்னோட உடல்ல இருக்கிற காயங்களும் ஆறாம ரண வேதனையோட இந்த கலியுகம் செய்ய போற ஒவ்வொரு பாவத்தையும் கொடுமையும் நீ வந்து பாத்துக்கிட்டே வந்துட்டு காட்டுக்குள்ள சாவாம ஆனா சாவணும்னு ஒவ்வொரு நாளும் நொடியும் வேண்டி சுத்துவன்னு சாபம் என்று விட்டுருவாரு. சாப விமோசனமாக என்னையே அழிக்க வந்த நீ கலியுகம் அழியறதுக்கு காரணமா இருக்கிற என்னோட கல்கி அவதாரத்தோட பிறப்பை வந்து காப்பா என்ற மாதிரி வந்துட்டு முடிச்சிருவாரு. இப்போ 6000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் பூமியோட முதலும் கடைசியும் நகரமாக இருக்கக்கூடிய காசில வந்துட்டு துவங்குது. அந்த தெய்வ குழந்தைய தீபிகா படுகோன் வந்துட்டு சுமக்கிறாங்க. அதோட சக்தியா காசியோட காம்ப்ளெக்ஸ் அரசன் சுப்ரீம் யாஸ்கின் ஆகிய கமல் வந்துட்டு அடையணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அஸ்வத்தாமன் காக்கக்காக பயணிக்கிறாரு. இதுக்கு நடுவுல அவங்கள யாஸ்கின் கிட்ட புடிச்சு கொடுத்து அந்த ஒரு 1 மில்லியன் பவுண்டியோட எப்படியாச்சும் காம்ப்ளெக்ஸ் குள்ள போயிடணும்னு பைரவா ஆகிய பிரபாசும் புஜியும் வந்துட்டு கிளம்புறாங்க. சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது தான் இந்த கல்கி 2898.